அதை நாமளே எடுத்துன்னு வந்து தண்ணியில இரவுல ஊற வச்சு பார்த்தா காலையில் அது வெளுத்து போயிருக்கும். எதுவும் பண்ண தேவையில்லை. இரவுல போட்டு காலை எடுத்து பார்த்தீங்கன்னா வெளுத்து போயிட்டு அந்த தண்ணி எடுத்து அதில் அரைச்சிடும். நல்லா அரைச்சிட்டு உடல் முழுக்க அவர்களுக்கு நல்லா எப்படி சொல்ல ஜெல் இல்லையா, ஜெல் பேசி வேற பூசணும். பூசி விட்டுட்டு இன்னைக்கு பூசணும்னா மறுநாள் காலையில அழகா திரிபலா அழிக்குங்க. நம்ம செய்யும்போது செய்ய திரிபலான்னு ஒரு பொருள் நம்முடைய சித்த மருத்துவத்தில் தமிழ் மருத்துவ என்னென்ன திரிபலா என்ன தெரிஞ்சு என்ன சொல்லுங்க. திரிபலா என்ன இருக்கும் என்ன ஒரு சொல்லுங்க. நீங்க இந்த பாருங்க பேராசிரியர், நீங்க முனைவர் பட்டம் படிச்சுங்க, பிஹெச்டி படிக்கிற, நான் படிக்காதவன், நான் தெரிஞ்சு வந்துக்கிறேன், தெரிஞ்சு சொல்லுங்க. ஒரு ஆள் யார் ஒரு ஆள் எழுதுங்க. திரிபலான்னா என்ன? நீங்களே பேசுன பையன் பையன் எனக்கு விட்டு நேரம் போயிட்டுமா? அது திரி கடுகு, திரிபலா. சரி ரெண்டு ஒன்னு யாருன்னா சொல்லுங்க. கைத்தறி 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 ஆம்பராம் வைத்து நல்ல கைத்தறி. தமிழர் மொழியில் சிறந்த கலைகளில் உயிர்காப்பு கலையான தமிழ் மருத்துவ கலையை ஒவ்வொரு தமிழரும் தமிழச்சியும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை காலம் இருக்கு இந்த உயிர் காப்பு கலையை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் தமிழினம் உயிரோடு இருக்கும். எல்லாத்தையும் வித்துட்டு பேர் வித்தாச்சு. எதை வித்துட்டுமா? மண் வித்து, நிலம் வித்து, விவசாயம் வித்து, கடற்கரை வித்து, மீன வித்து, இலை வித்து, நிலம் வித்தாச்சு. தமிழ் மருத்துவம் மட்டும் கத்துங்க. கற்றுக் கொடுப்பதற்கு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்ககத்தில் திங்கள்தோறும், அதாவது ஞாயிறுதோறும் பகல் 2 மணி முதல் 6 மணி வரைக்கும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் தமிழ் மாநில சித்த விவசாயம் வகுப்பு நடத்துறாங்க. சென்னையில் எல்லாம் கத்துங்க. மாவட்டம் முழுவதும் வரப்போகுது, அரசு முழுவதும் வரப்போகுது. எல்லாம் கத்துங்க. எங்க தாத்தா பரம்பரை, நீங்க பரம்பரையா உருவாகுங்க. உங்களுக்கு ஒரு பரம்பரை மருத்துவம் அங்கீகாரம் பண்ண சொல்றேன். கையெழுத்து போட நீங்க பரம்பரை வைக்கலாம். கத்துக்க. தமிழ் மருத்துவத்தை கட்டாயமா கத்துக்குங்க இல்லையா? அந்த தாண்டிக்காய் சொல்லக்கூடிய, அதாவது திரிபலம் சொல்லக்கூடிய கடுக்காய் தோல், தாண்டிக்காய் தோல், நெல்லி வாற்றல், அது பேர் நெல்லி முள்ளி. சொன்ன நிறுத்திடுவேன், சுட்டு நிறுத்திடுவேன். வேற வேற மட்டும் பேச 3 பட்டி என்னென்ன சொன்னோம்? இந்த 3ம் சம அளவு. நீங்க ஒரு மருந்து கட்டு போய் வீட்டில் வச்சு பாருங்க பத்திரமா. அது கிட்டத்தட்ட 150 நோய்க்கு வருது. நீங்க சொல்லிக்கிற மருந்து எத்தனை நோய்க்கு? 150 நோய்க்கு முதன்மை மருந்து கடுக்காய் தோல், தாண்டிக்காய் தோல், நெல்லி வற்றல், காஞ்சி போட்ட சமமாளவு பொடிச்சு வச்சு ஒரு டபுள் போட்டு வச்சிருக்காங்க. இன்னொன்று சொல்றேன், திரி கடுகு என்ன அப்படின்னு எல்லாம் நீங்களே கை தட்டிங்க. தட்டிங்க கேவலம் தட்டிங்க. ஏன்னா சில நேரங்கள்ல திரைப்படத்தை பார்த்தா நீ அறிவாளர் கிடையாது, நல்லா இருக்கு சொல்லுங்கள, நம்ம சொல்லிக்கணும் தான் வேற ஒன்றும் இல்லை. பாராட்ட பிறர் பாராட்டுக் கொள்ளவில்லை சொன்னால் ஓய்மைக்கு அவங்க சுரதாவுடன் நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு. முகவரி அட்டவரத்து கொடுத்தார் நிகழ்ச்சியில பூந்தமல்லியில. கொடுத்தவுடன் பார்த்துட்டு இல்லைன்னா வெறும் வரிக்குது முகம் காணல. என்னையா சொல்றேன், என்ன முகவரி போட்டுக்கிறேன்னா வெறும் வரிங்க, முகவரினா முகத்தை சேர்த்து போனோம்னா மூஞ்சி சேர்த்து போடணும். எல்லாம் பேசப்படி சொல்றது அவங்க பார்த்து பெரியவங்களை பார்க்க தெரியும். என்னையா சொல்றீங்க? எல்லாம் பாவம் முகவரி கொடுக்குறேன், முகம் எங்கடா வெறும் வரி தானே இருக்கிறதுல சொன்னார். ஏன் சொன்ன நீ சில பேர் விளம்பு பெருசு சொல்றது நடந்தாங்க. விளம்பரம் சொல்றேன், விளம்பு என்றால் சொல்லுதல் பேர். அவன் அதெல்லாம் வேற. ஐயா விளம்பரம் பார்த்துட்டா எப்போ வரப்போற கதிரவன் நான் கண்டன 4 மணிக்கு காதல் இழுப்பு மெல்லிய கதிரை காட்டுகிற நான் வருகிறேன் என்று எச்சரிக்கப்பட்டது இல்லையா? எங்கோ பூத்திருக்கிற மல்லி நான் பூத்து விட்டேன் வந்து தேடுகிறேன் என்று தன் மனத்தை விளம்பரப்படுத்தி விடுகிறது இல்லையா? எங்கோ இருக்கின்ற, எங்கோ வரப்போகின்ற கருத்து வந்தவள் தாய் பரப்புகிறார். இன்றே அவள் தன்னுடைய கருவையில் இருந்த வெப்பம் எடுத்து வாங்கி கொண்டு வந்து நான் தாய் வேடுகிற தகுதியை பெறுகிறேன் என்று தன்னை விளம்பரப்படுத்தி விடுகிறார். விளம்பு என்றால் சொல்லி உங்களை பாராட்டி சொல்றதுக்கு தான் வேற சொல்ல வரேன். சரிங்களா? அடுத்தது அந்த 3 சமமான சுக்கு மிளகு திப்பிலியே சமாவை எடுத்து பிடிச்சு வச்சுங்க. இந்த 2 தான் தமிழர்களின் முதல் மருந்து, ஆதி மருந்து. இதை கட்டாயமாக
ஒவ்வொரு வீடுல வச்சிருக்கு. அம்மை சொன்னல, அம்மைக்கு சொன்னல, இந்த திரிபாலாவை இப்படி எடுங்க. இது பேர் திரிகடின்னு பேர். இது கடி, திரிகடின்னு பேர். என்ன பேரு? திருகடி இல்ல, திரிகடி. 3 கடி நக்கம் எடுத்து போடுங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் சுண்ட வைங்க, கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அந்த அம்மா போட்டாங்க பாருங்க, அவங்க மேல இதை எடுத்து முழுசா முதல்ல தடவிடுங்க. தடவிட்டு இப்ப தடவினாக்கா ஒரு 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா புண்ணு இருக்கு இல்லையா, அவங்க மேல எடுக்க அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படாங்க. ஒண்ணுமே பண்ணதால மெல்லிய பஞ்சை வாங்கி, பருத்தி பஞ்சை மீண்டும் ஒரு முறை தொடச்சிங்கனாக்கா அழகா வலியெல்லாம் மேல வந்துடும். அடமாட்டாங்க, கத்த மாட்டாங்க. ஏன்னா எந்த டெட்டாலும் எந்த கிருமி நாசம் பண்ணாங்க ஒரு மிகச்சிறந்த வேலையை அந்த திரிபலாவுடைய நீர் செய்யும். அது மட்டுமல்ல, வேற கிருமி தொத்திக்காது. இப்ப அந்த சாகு பக்கத்துல ஒரு புண்ணு வரல, அமைக்கு வரும்ல, வந்தமா இல்லையா? வராது. ஒரு செல் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து வச்சு பாருங்க. நீங்க தான் அறிவு படிச்சோம் இல்லையா, ஒரு ஆய்வு பண்ணுங்க, உங்க மருத்துவத்தை ஆய்வு பண்ணுங்க, சரிங்களா? அதை கழுவிட்டு மீண்டும் நான் சொன்ன அந்த பசை 3 நாள் முதல் 7 நாள் போட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? மீன் சம்பந்தப்பட்ட உணவுகள் கொடுப்பாங்க. அம்மா இருக்கிறா, அவர் கருவடு கொடுக்கணும். அது என்ன கொடுத்தாங்கன்னாக்கா, அதிகமா சமைச்சுட்டாங்க, உள்ள இருக்கிற டாக்டர் வந்துடுறதுக்காக கொடுத்தாங்க. அது நமக்கு தேவையில்லை. நல்ல சனிக்கா இன்னும் கல்வா கொடுத்துருப்பாங்க, சமைச்சுட்டு அங்க இருக்கிற பொருளா வெளியே வந்துக்காக கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்துருக்கும், சரியா? அது தவிர்த்துருக்கும். ஏன்னா சனைப்பாடு அதிகமாயிடும். அது கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க, பசி பட்டியா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த உணவு கொடுத்து தரதுக்காக பண்ண வேலை, வேற ஒண்ணும் இல்லை. இதே அம்மை நோய்க்கு நாம் பயன்படுத்துகின்ற பொருள் என்னென்ன சொல்லியிருக்கிறோம்? அம்மை நோய்க்கு என்ன போட்டோம்? என்ன போட்டோம்? மஞ்சள், கற்றாழை, குப்பை மேனி, வேப்பிலை, அதுக்கப்புறம் சிறிது உப்பு, வெற்றிலை. போட்டாலும் போடலாம், போடாமல் கிடைக்கலாம் அவசியம் இல்லை, சரியா? இதை அரைச்சு குடிச்சணும். இனிய முடியல கலைவாரம் மட்டும் ஒரு மருத்துவம் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா கிராமத்தில் இருக்கிற வேப்பிலை தான் போட்டு வருவாங்க இல்லையா? ஏன் வேப்பிலை உட கட்டுறாங்கன்னாக்கா, வேப்பிலை இருக்கிற அந்த காற்று இருக்குல்ல, அது ஒரு கிருமி பாதுகாப்பு. அதுக்குதான் என்ன பண்ணாங்க, சும்மா விட்டா நீ கும்பிட மாட்டேன்னு தான் ஒரு சாமி வச்சாங்க. என்ன சாமி? மாரியத்தார் வச்சாங்க. மாறினா என்ன? நான் மாரியத்தா பேர் வச்சுக்க மாட்டேன். மாறினா மழை, மழை வேணாம், உனக்கு தண்ணி வேணாவா? காத்தாயும் பேர் காற்று வேணாவா? வேறு வேணாவா? ஒரு முடிவு பேர் என்ன அசிங்கமா இருக்குது. பேர் என்ன? பாளையத்தை வச்சுக்கிறேன், காலத்தை வச்சுக்கிறேன். காலின ஒண்ணு இல்லை, காடு. காட்டையான மிகச்சிறந்த வீரம் பொருந்தி இளவரசிக்கு பேரு காலின் பேரு. அப்ப பெண்களுக்கு பேரும் வரணும். அப்பதான் வந்து காலில் இருக்கிற விலங்குகளை எதிர்த்து வாழ முடியும், தன் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுக்குதான் அவர்களுக்கு யாரும் வீரமாக குடும்பத்தை காப்பாங்க, அவங்க பேர் காலி இருப்பாங்க. நீங்க எல்லாம் காலிங்க குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரம் பொருந்திய தமிழச்சிகள். கைத்தட்டு உங்களுக்கு தட்டிகள். ஏன்னா வருங்காலங்களில் நாட்டை, மண்ணை, மொழியை ஆளக்கூடிய மிகச்சிறந்த அறிவுப்படுத்த வகையா நீ வர போறீங்க. என் குழந்தைங்களா நீ காப்பாற்றி கொள்ளுங்க. நான் தம்பிகளை 10 ரூபா பாதுகாத்து வச்சுக்க. ஏன்னா அவங்க வேற வழியாக தான் மாட்டி பண்ணி போறாங்க வேற காலத்துல. அடுத்தது நீரிழிவுக்கு சுக்கு பலக நீர், நீரிழிவுக்கு ஆவாரக்கூடிய நீர், வேர்க்குருவுக்கு பனை நுங்கூர், வெட்டைக்கு சிறு செருப்படையே, சிறு வெட்டைக்கு சிறு செருப்படையே, வேர்க்குருவுக்கு பனை நுங்கூடிய, வெட்டைக்கு சிறு செருப்படையே. தம்பி எனக்கு சொல்ல நிறுத்திடுவேன், அதை சரி அதான் சொல்லிட்டேன். நீரிழிவுக்கு, அப்ப நீரிழிவுக்கு ஆவாத குடிநீர் சொல்லட்டுமா? சரி. வெட்டை என்ன? நீங்க மருத்துவம் கத்துக்கணும். அது சொல்றேன், வெறும் மொழினா அது வந்து உயிர் உயிர் 10 ரூபா பாதுகாத்து வச்சுக்கணும். அது முதல் தமிழ் மருத்துவத்தில் தமிழகத்தில் மருத்துவமனை கிடையாது. முதல் செய்தி, தமிழர் மண்ணில் 98 விழுக்காடு மருத்துவமனைகள் இல்லை. அரசுகள் இருக்கிறது, ஆங்காங்க பெரிய பெரிய கோயில் வளாகங்கள் இருக்கிறது. ஆகுனர் சாலை, மருத்துவ குடில், ஆயுள் குடில், மருத்துவ குடில், அவ்வளவுதான் இருக்கு. தஞ்சாவூர்ல சரபோதி மன்னர்கள் தான் மருத்துவம் வச்சிருக்காங்க, சித்தூர் வச்சிருக்காங்க, புத்தூர் வச்சிருக்காங்க. வரலாறு இல்ல பெருமாண்டாக சவரன் பேர் இருக்குது, சவரன் இல்லைன்னு போட்டிருக்கு. சவரனா அவங்க வந்து ஒரு சமூகம், மருத்துவம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாட்டு மருத்துவம், பாட்டி மருத்துவம், அதே மாதிரி மூலிகை மருத்துவம், ராவண மருத்துவம், குமரி நாட்டு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மருத்துவமனை தனியா இல்லை. ஏன் இல்லைன்னா மருத்துவமனையுடைய அவசியம் இல்லை. மருத்துவ நோயாளி மருத்துவமனை தேவைப்படுது. நாங்க
அங்கங்க வீட்லயே அவங்க பாட்டி ஒரு 5 புள்ள போட்டாங்க, அவங்க மருத்துவர் ஆயிடுவாங்களே. 2 புள்ள போட்டோடனே என்னப்பா என்ன போன என்னன்னு பார்த்து அவங்களே மருத்துவர் ஆக்குவாங்க. எனவே நீங்கள் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, தீப்புண்ணுக்கு அடுத்த பாடல். தீப்புண்ணுக்கு குங்கிலிய வெண்ணெய். தீப்புண்ணுக்கு குங்கிலிய வெண்ணெய். அது கடையில ஒரு பிசின. தீப்புண்ணுக்கு காயப்பட்டுச்சுன்னா உடனே மருத்துவமனைக்கு போக தேவையில்ல. பெருசா இருந்தா போகலாம், சின்னதா தேவையில்லை. அதுக்கு பேர் குங்கிலிய வெண்ணெய் சொல்லு அப்படின்னு எடுத்து நான் சொல்லி மாதிரி செஞ்சு. குங்கிலியம் கடையில 100 கிராம் வாங்கிங்க. குங்கிலியம் 100 கிராம் வாங்கிங்க கடையில். நீங்க செய்யலாம். நான் அடுத்த வர ஆட்டான்னு எந்த ஊர்னாலும் வந்து கேட்போங்கள. குங்கிலியம் 100 கிராம் நாட்டு மருந்து கலந்து கொடுப்பாங்க. 200 கிராம் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய், எது கிடைக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் சிறப்பு. அதை ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வைத்து அப்படியே அப்படி சண்டை கட்டி எண்ணெய் ஊற்றி அந்த பிசினை போடுங்க. போட்டா உருகும். அது அப்படி இன்னொரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுங்க, நல்ல தண்ணி. அதை எடுத்து ஊற்றுனாக்கா மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா அருமையான வெண்ணெய் வந்து. அதுக்காக நீங்க எந்த ஆலிவ் வெண்ணெய் தின்று போறீங்க, அது இல்லை. இது குங்கிலிய வெண்ணெய். இதை 7 முறை கழுவணும். அப்படியே சொல்லி வந்தாக்கா அருமையான வெண்ணெய் வெளியேறு கிடைச்சிடும். அது ஒரு தண்ணில் போடுச்சுதான் எல்லாம் கரைஞ்சி போடும். தண்ணில் போட்டு வைக்கணும். அது 3 மாதம் முதல் 6 மாதம் வச்சிடும். அது மாதிரி வச்சுக்கூடாது. அவ்வளவுதான். இதை முடிச்சுக்கலாம். இதை படிச்சிருக்கேன், இது வேலை விட்டாங்க. அதுதான் மேல் பூச்சிக்கு பூசலாம். அந்த புண்ணு தீ புண்ணு காய்களுக்கு உடனே வாய் புண்ணு இல்லையா, வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, தொண்டை சாப்பிட முடியாதுன்றதுக்கு இந்த குங்கிலி வெண்ணெய் தடவை உடனே அப்படிலாம் மாட்டேன். நீ செஞ்சு காட்டி சொல்ல தமிழ் சொல்ல தம்பி தான் நான் என்ன போயிடுவேன் தமிழ் பிடிச்சி கேட்டீங்க. அச்சா, தீப்புண்ணுக்கு குங்கிலிய வெண்ணெய் கடகனை நேரம் வச்சாச்சு. சீழ்காதுக்கு பூண்டு ஊமத்தை. சீழ்காதுக்கு காதல் சீழ் வரத்துக்கு பூண்டு ஊமத்தை. நாப்புண்ணுக்கு திரிபலா வேலன். நஞ்சுக்கு அவுரி எட்டி. விஷத்துக்கு நலபம் விஷத்துக்கு அவுரி மரம் எட்டி. அவுரி செடி எட்டி மரம். நஞ்சுக்கு அவுரி எட்டி. அவுரி எட்டி. நஞ்சுக்கு அவுரி எட்டி. வா நாக்குதா. நாப்புண்ணுக்கு திரிபலா வேலன். நம்ம சொன்ன திரிபலா வேலன். ஆமா, அடுத்து கேடுவாங்க. குருதி கழிச்சலுக்கு துத்தி தேற்றான். மூலத்தை ரத்தம் ஓடுதும். அதுக்கு குருதி கழிச்சலுக்கு துத்தி தேற்றான். எவ்வளவு குருதி கற்களுக்கு இம்பூடல் வேர். குருதி கழிச்சலுக்கு துத்தி தேற்றான். குருதி கற்களுக்கு இம்பூடல் வேர். இம்பூடல் வேர். வாந்தி, ரத்த வாந்தி. குருதி கற்கள் ரத்த வாந்தி. பெரும்பாற்றுக்கு அத்தி நாவல். பெரும்பாற்றுக்கு அத்தி நாவல். ஒயிற்றுக்கு அதாவது என்ன ஓவர் பெயின். பெரும்பாற்றுக்கு அத்தி நாவல். பெருவயிருக்கு மூக்கிரட்டை. பெருவயிருக்கு மூக்கிரட்டை. புரியல பேசாம உட்காந்து முடியாது. பெருவயிருக்கு மூக்கிரட்டை. அடுத்தது கற்களுக்கு வாந்திக்கு. கற்களுக்கு எலுமிச்சை ஏலம். வாந்தி எடுத்த எலுமிச்சை ஏலம். கடிச்சலுக்கு தயிர் சுண்டை. கடிச்சலுக்கு தயிர் சுண்டை. வேதிக்கு கடிச்சலுக்கு தயிர் சுண்டை. அக்கிக்கு வெண்பூசனை. அக்கிக்கு வெண்பூசனை. அம்மைக்கு வேம்பு மஞ்சள். அம்மைக்கு வேம்பு மஞ்சள் என்ன சொல்லிட்டு நம்ம அம்மைக்கு வேம்பு மஞ்சள் 4 பண்றாங்க. வெண்படைக்கு பூவரசு கார்போகி. வெண்படைக்கு பூவரசு கார்போகி. விதை நோய்க்கு கடைச்சி விதை வெண்கரு. விதை நோய்க்கு விதை ஆண்களுக்கு விதை நோய்க்கு கடைச்சி விதை வெண்கரு. புண் படைக்கு சீமை அகத்தி. புண் படைக்கு சீமை அகத்தி இலை புங்கன் வேர் சாறு. புழு அதாவது புழுக்குடற்கு மலவாயில் பூச்சிருக்கும். புழுக்குடற்கு வாய் விலங்கும் ஆமனக்கு. புழுக்குடற்கு வாய் விலங்கும் ஆமனக்கு. அடுத்த பாடல். கால் வெடிப்பிற்கு மருதாணி கிளிஞ்சல் தூள். பெண்களுக்கு அதிகமா இருக்கும். கால் வெடிப்பிற்கு மருதாணி கிளிஞ்சல் தூள்.
கரும்படைக்கு வெட்பாலை சிரட்டை நெய். கரும்படைக்கு சுரேசன் சம்பந்தப்பட்ட கரும்படைக்கு வெட்பாலை சிரட்டை நெய். கால் சுரிக்கு வெங்காரம் பனி நீர். கால் சுரிக்கு வெங்காரம் பனி நீர். வெங்காரம் ஒரு கடலை கடை கொடுப்பாங்க. வெங்காரம் பனி நீர். காணாக்கடிக்கு குப்பை மேனி உப்பே. அலர்ஜிக்கு காணாக்கடிக்கு குப்பை மேனி உப்பே. அச்சா, குப்பை மேனி உப்பே அது செய்யணும். மருத்துவர் என்ன கேளுங்க. உடல் பெருக்க அர்த்தப்பாடு. உடல் பெருக்க உளுந்து எள்ளு. என்ன கனமான உளுந்து எள்ளு சேர்த்து சாப்பிடுங்க. உளம் மயங்க கஞ்சா கல்லு. இது வேணாம். உடல் பெருக்க உளுந்து எள்ளு. உடல் மயங்க புள்ளி புள்ளி புள்ளி. உளுந்து உடல் பெருக்க உளுந்து எள்ளு. உடல் மயக்க கஞ்சா கல்லு. மயக்க மயக்க. உடல் இலக்க தேன் கொல்லு. உடல் இலக்க தேன் கொல்லு. உடல் மறக்க லவங்க நெய்யே. பல்லு பூக்கிற ஊசம் நம்ம லவங்க இடலாம். உடல் மறக்க லவங்க நெய்யே. லவங்க லவங்க நிலக்கூடிய ஆயில். லவங்க ஆயில் மறத்து போயிடும். பள்ளி ஒரு காய் இருக்கு. லவங்க நெய்யான்னு கேட்கற சொல்லிடுறேன். விடலைங்க. இந்த பக்கம் வேற கொடுத்து அந்த பக்கம் எதுவாக தெரியல. லவங்கம் இருக்குல்லையா, லவங்கம் அந்த பல்லு யாரெல்லாம் வெளியிருந்தாக்கா அப்படியே கட்சி வச்சா குறைஞ்சிடும். அங்க என்னென்ன பல்வலி குறைக்கல, அது மறந்து போதுங்கடா. அவன்தான் தலைவலி தயிர் நடவங்க தலைவலி போக்கல. இதை விட ஒரு எடுத்து கொடுத்துரும் அது மறந்துடும். என்ன பண்றோம், அதோட மறந்துடும். அதனால எங்கேயாவது கட்டி காயங்கள் இருந்தால் அதை அறுப்பதற்கு நம் தமிழர்கள் லவங்க நெய்யை மேலே தடவி விட்டால் இப்ப இருக்கிற அந்த குளோரோஃபார்ம் மரப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த நெய் பண்ணிடும். அதே மாதிரி கஞ்சாவும் மதுவும் மது கஷாயம் பேரு என்ன பேரு மது கஷாயம். எங்க வயது தூக்கி போட்டுதான் அவன் விற்க சாராஜ் விற்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேற வழியில அது எது ஊத்துனாக்கா இப்ப ஊசி போட்டு மரம் அடிக்கிறாங்களாமா. நம் தமிழ் முன்னோர்கள் அந்த மதுவை கொடுத்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்தார்கள். மூளை அரிசா செஞ்சாங்க. இப்ப அது வேலை இல்லாத அவங்க வேற வழியில விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ஆச்சா. அடுத்தது இவெல்லாம் செய்ப்பா உளம் மறக்க முடித்து. இந்த செய்தி மொத்தம் அருந்தமிழர் மருத்துவம் 500 என்ற நூலில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்பற்றுகிறது அனைவரும் வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்திருக்கும். அந்த பாடலை அரசு அனைத்து கட்சியும் வரவேற்று தொலைபேசி வார்த்தைக்கார்கள். இதை நீங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் எழுதி வச்சு நினைவு வச்சுக்கலாம். மருத்துவம் பார்க்கலாம். இது அப்படியே தலை வலிக்குதுவா, மூட்டு வலிக்குதுவா, உடனே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. தொலைபேசியில் நான் வெள்ளை வச்சு நன்றி வணக்கம். ஏன்னா அது போட்டு நானே மாட்டுவேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, மறுபடியும் சொல்றேன், தமிழ் மொழி எப்படி உங்களுக்கு மானதானே மானம். ஆனால் தமிழ் மருத்துவம் உயிர் வச்சு பத்திரமா. ஏன்னா நம் மருத்துவத்தை கொள்ளையடிக்க வேறு மொழிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேற மொழியில தமிழ்நாட்டுக்கு சித்த மருத்துவம் தமிழ்நாட்டை தாண்டி போக முடியல. சித்த மருத்துவம் படிச்சவங்க போக முடியல. ஆனால் ஆயுர்வேதா போது, யுனானி போது, ஹோமியோபதி போது, நேச்சுரோபதி போது, அலோபதி போது, எல்லாம் போது. உலகத்திலேயே நின்றதான் வந்துடலாம். என்னை எங்களுக்கு உண்டு 1000 பேர் காப்பாற்றிடுவேன். வந்திருக்கிற எல்லாம் எங்களுக்கு முடியும்னாக்கா கட்டி முடினாக்கா ஒரு 1000 பேர் காப்பாற்ற எதுவுமே இல்லை. டாக்டர் கூட்டிட்டு நோய் வந்து அங்கேயே காப்பாற்றிடுவாங்க. ஆனால் மற்ற மருத்துவம் எல்லாம் மருத்துவமனைக்கு போனோம், மெடிக்கல் போனோம், பார்மசிக்கு போனோம், இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க. எனவே தாய்மை குலத்திற்கு முன் இருக்கின்ற என் அன்பு பெண்களே, என் உடன் பிறந்தார்களே, என் அன்பு தம்பிகளே, நீங்கள் இருவரும் சேர்ந்து தமிழ் மருத்துவத்தை, மொழியை, இனத்தை கட்டாயமாக காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி. பல்கலைக்கழகங்களில் படிக்காத ஒரு மனிதன், அவருடைய புத்தகம் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறது. அவர் படித்ததெல்லாம் அனுபவம் என்ற பாடம். பாட்டி வைத்தியம் முன் சொல்லப்பட்டால் தமிழனுடைய மரபார்ந்த மருத்துவம். இன்றைக்கு தமிழ் மருத்துவம், தமிழ் மரபு மருத்துவம் கொள்ளையடிக்கப்பட்டு ஆங்கில மருத்துவமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் தமிழ் மருத்துவராக வந்தால்
அவருடைய பேச்சுக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இங்கே உங்களுடைய நிறைந்த பேரத்தோழர்கள் இளம் தமிழர் ஒருவரையும் தமிழச்சி ஒருவரையும் மேடைக்கு முன்னளிக்கின்றோம். அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கவும் பாராட்டு சான்றிதழ் வழங்கவும் அன்போடு அளிக்கின்றோம். பாக்கம் தமிழன் அவருடைய நண்பர்கள், சித்த மருத்துவத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்ச நிறைய கைதட்டல் ஒலிகளை பரிசாக வழங்கும்படி அன்போடு வேண்டுகின்றோம். இன்னைக்கு என்ன இருப்பாங்க, உங்களுடைய தனிப்பட்ட வகையிலான சந்தேகங்களை நீங்க அவர்களிடம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய உணர்வு மதிக்கத்தக்கது. மற்ற மாணவர்கள் உங்களிடமிருந்து மருந்துகளை எடுத்துக் கொண்டார்கள். நான் உங்களிடமிருந்து தமிழ் உணர்வை எடுத்துக் கொள்கிறேன். பாட்டு அன்னை பாடுவாங்க, அவங்க பாடினாங்களான்னு தெரியல. ஒரு தமிழ் பெண்களினுடைய இவதாண்டா தமிழச்சி அப்படிங்கிற பாட்டு பாடுவாரு. அன்னை பாடாம விட்டாங்க. அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பிற்குரிய தமிழ் பெரியசாமி அவர்கள் பாக்கம் தமிழன் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். விருதுநகர் சித்த வைத்திய சங்கத்தின் சார்பாக பாக்கம் தமிழன் ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. காலத்தினுடைய அறிவு கருதி விரைவாக அமர்வுகள் துவங்குகின்றன. ஒரே ஒரு செய்தி, இயக்குனர் ஐயா அவர்களுடைய அன்பான வேண்டுகோள், வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் எல்லோருக்கும் குறிப்பேடு வழங்கப்பட்டிருக்கும். அதனால் குறிப்பேடுகள் எல்லோரையும் எழுத வேண்டும். அதாவது அவர்கள் பேச்சிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது புதிய வார்த்தைகள், புதிய சொற்கள். ஏனென்றால் வினாடி வினா போட்டி நடைபெற இருக்கிறது, அதற்கு பயன்படும் ஒன்று. இன்னொன்று, செய்தி குறிப்புகள் நீங்கள் தான் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாணவரும் குறிப்புகள் எடுத்துக் கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறோம். தொடர்ந்து நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா புலவர் வெற்றியலன் ஐயா அவர்களை தமிழின் சிறப்பு குறித்து உரையாற்ற அழைக்கிறோம். அவர்களுக்கு பற்றி ஒரே ஒரு அறிமுகம். இன்றைக்கு தொல்காப்பியத்திற்கு வந்திருக்கக்கூடிய உரைகளில் மிகச்சிறந்த உரையாக அவருடைய உரைதான் இருக்கிறது. மெய்ப்பு திருத்துதலில் அவருக்கு இணை தமிழகத்தில் எதுவுமே இல்லை. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு புத்தகமாக இருந்தாலும் அவருடைய மெய்ப்பு திருத்துதலுக்கு பிறகுதான் அந்த புத்தகமாக அச்சிடப்படும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெரும் தமிழ் அறிஞர் திராவிட ஐயா வெற்றியலன் ஐயா அவர்களை தமிழின் சிறப்பு குறித்து உரையெடுத்து வரும்படி அன்போடு வேண்டுகின்றோம். இன்னும் சொல்ல சொல்றாங்க. 9-3 என்ன கேட்டா 9-3 8-2 7-4